ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி மருத்துவ குணங்கள் நிறைந்த செம்பருத்தி பூ வச்சு ஹெல்த்தியான செம்பருத்தி பூ டீ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் அளவு டீ தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். அதுக்காக தான் 2 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கோம். 2 செம்பருத்தி பூவை பறிச்சிட்டு வந்துடலாம். அதில் உள்ள இதழ்களை மட்டும் நம்ம இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்த்துடலாம். நடுவில் உள்ள பகுதியை நம்ம சேர்க்க வேணாம். இப்போ நம்ம ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு ஏலக்காவையும் சேர்த்துடலாம். கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறைஞ்சிரும். அது மாதிரி நம்மளோட ஹார்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது. அது மாதிரி நம்மளோட பிபியோட அளவை இதை கட்டுப்படுத்தும். பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த இதழில் உள்ள சாரெல்லாம் நல்லா இறங்கி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம தேனை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக லெமனையும் சேர்த்துடலாம். லெமன் சேர்த்ததுக்கப்புறமா அதோடைய கலர் மாதிரி ஒரிஜினல் செம்பருத்தி பூவோட கலர் நமக்கு கிடச்சிரும். அந்தளவுக்கு நம்ம லெமன் சேர்க்கணும். அவ்வளோதான், டேஸ்டியான ஹெல்த்தியான செம்பருத்தி பூ டீ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.